Hi friends, welcome to the Anime News Tamil. நம்ம இங்க பார்க்க போறது எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டர் 14. சரி ஓகே, வளவளன்னு பேசாம டைரக்டா எபிசோடுக்குள்ள போலாம். சாப்டர் 14 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து மின்னூரியை பாக்குறப்போ வந்து அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் இருக்கும். இதை பார்த்த ஹீரோ வந்து ஸ்கில்ல போட்டுருக்கபடி பார்த்தா நான் மின்னூரி என்னோட கில்ல சேர்த்துக்கணும் போல இருக்கு. பட் வந்து என்னோட ஸ்கில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஆக்டிவேட்டா இருக்கு. அன்னைக்கு மொட்டாங்க வந்து ஹீரோ கிட்ட காப்பாத்துறப்ப இந்த மாதிரி தான் ஆக்டிவேட் ஆனிச்சு. இந்த மாதிரி நீங்க மொட்டாங்க உங்க கில்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வெரிஃபன் கில்ட் வந்து கண்டிப்பா பெரிய கில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நானும் என்னோட கில்ல வந்து மொட்டாங்க சேர்த்துக்கிட்டேன். அதுக்கான ரீசன் வந்து எப்படி என்னோட ஸ்கில் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டேன். பட் வந்து அன்னைக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சில விஷயம் அன்னைக்கு வந்து ப்ரோக்ரஷன் வந்து 0.4 இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து 1.4 இருக்கு. கண்டிப்பா மொட்டாங்க சேர்த்ததுனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல பாக்குறத பார்த்தா வந்து கண்டிப்பா நான் வந்து மின்னூரியையும் சேர்த்து 3 பேரை சேர்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இந்த விஷயத்துல யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஒரு கண்ணை மூடிட்டே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த மின்னூரி வந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்தபடி பார்த்தா 99% வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. பட் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கண்டிப்பா ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. இதை பார்க்கும்போது வந்து கண்டிப்பா நான் மின்னூரியனோட கில்ல ஜாயின் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இந்த ஸ்கில் சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்கில்லுக்கு என்னதான் ஆச்சு, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இந்த மாதிரி என்னோட ஸ்கில் பண்ணணும் நான் எதிரே பார்க்கல. சரி ஓகே, வேற வழி இல்ல போல இருக்கு, நம்ம ஸ்கில் சொன்னபடியே ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காண்டாயிட்டு சரி மின்னூரி நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த மாதிரி சாபர் கேட்டை ஹண்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம மின்னூரி நான் அந்த மாதிரி 4 இயர்ஸா வந்து சாபர் கேட்டை ஹண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இந்த ரீசனுக்காக கிட்டத்தட்ட 4 இயர்ஸா சாபர் கேட்டை தொடர்ந்து ஹண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்க சிஸ்டருக்காவே ஹண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. பட் வந்து உங்க சிஸ்டருக்கான கியூரை வந்து இன்னுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல, ரைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா நீ சொல்றது ரைட் தான், கிட்டத்தட்ட 4 இயர்ஸா ஹண்ட் பண்ணியுமே என்னால வந்து அதுக்கான கியூரை ஒரு சொட்டு கூட கண்டுபிடிக்க முடியல, ஒரு க்ளூ கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு 4 வருஷமா ஒரே ஒரு வழியில நீங்க உங்க சிஸ்டரை காப்பாத்துக்காக தேடிக்கிட்டு இருந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு டிஃபரெண்டா தேடி பார்க்க கூடாது, வேற வழியை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இதை கேட்ட மின்னூர் வந்து வேற வழியா இப்ப நீ என்ன மீன் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சோ நான் சொல்ல வரது உங்களுக்கு இனிமே புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். நம்ம கையில ஏதாச்சும் ஒரு காயமோ கீரலோ ஏற்பட்டுனா அதுக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்கா ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னூரிட்ட கேட்கறான். அதுக்கு நம்ம மின்னூரி வந்து இல்ல எனக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே, இந்த ஆயின்மெண்ட்ல வந்து அதிகமா ஃப்ரீக்வெண்டாவே வந்து சின்ட்ரல்லா ஏஷியாடிகா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மெயின் இன்கிரியன்ட்டா. இது வந்து கொரியாவில் வந்து பியான்போ அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாதாரணமா கிரீன் கிராஸ் தான். இது வந்து மவுண்டன்ஸ்லயும் அண்ட் ஃபீல்ட்ஸ்லயுமே அதிகமா கிடைக்கும். அண்ட் முக்கியமா இதுல நிறைய குட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. முக்கியமா கிருமி நாசினியும் அண்ட் அலர்ஜியை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு மாவுமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இனிமே மாஷா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அண்ட் பல ரிசர்ச்சர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து இது வந்து நார்மலா உங்களோட காயத்துக்காக வந்து டைரக்டா கிராஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. பட் வந்து இது வந்து மற்ற ஒரு இன்கிரியன்ட்டும் சேரும் போது இது வந்து இப்படி ஒரு ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரான் அப்படின்னா வச்சுங்களேன், இப்போ வந்து சில கெமிக்கல்ஸ் ஆர் வந்து பிளான்ஸ்லாம் வந்து நார்மலா தனித்தனியாக யூஸ் பண்றப்போ ஒரு எஃபெக்டா இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ வந்து வேற ஒரு எஃபெக்டா இருக்கும். சம் கெமிக்கல்ஸ் வந்து தனித்தனியாக யூஸ் பண்றப்போ அது ஒரு பாய்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு மருந்தா யூஸ் ஆகலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்ல வர்றான். இந்த பிளான் வந்து நார்மலா யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே இல்லை. பட் வந்து மற்ற இன்கிரியன்ட்டும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இது ஒரு பெரிய ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ நமக்கு ஏற்பட்ட காயத்துக்கும் அண்ட் இந்த கிராஸ்க்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. பட் இதான் நமக்கு மெடிசனா இருக்கு. ஸோ வந்து நிறைய விஷயத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஏற்பட்ட காசுக்கும் அண்ட் அதுக்கான மெடிசனுக்குமே சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் உங்க சிஸ்டரோட எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து சாபர் கேட்ல இருந்தால் உங்களோட சிஸ்டரோட கியூர் கிடைக்கணும் அவசியம் இல்லை. நீங்க வேற வழியும் ட்ரை பண்ணி பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கியூர் கிடைக்கலாம், க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். இந்த விஷயம் கண்டிப்பா மின்னூருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இந்த ஒரு பிரச்சனைனால சாபர் கேட் தான் தன்னோட சிஸ்டருக்கான இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறதுனால சாபர் கேட் ஹேண்ட் பண்றதுலேயே அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி அவங்க யோசிச்சு பார்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். சரி இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான். அதுக்கு மின்னூர் வந்து சரி என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை நான் அவங்களை வந்து என்னோட டீம் வந்து அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம மின்னூர் வந்து இப்போ நீ என்ன சொல்ல வர்றா, நீ வந்து ஃபன் கில்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எக்ஸாக்ட்லி நான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஃபன் கில்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட மொத்த கில்டுமே வந்து உங்களோட சிஸ்டரோட கியூரை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. உங்களுக்கு இனிமே நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா நம்ம கான்ட்ராக்ட்ல இது ஒரு கண்டிஷனாவே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் நம்மளோட ஹீரோட ஸ்கில் வந்து ரிட்டர்ன் ஆக்டிவேட் ஆகுது. அதுல வந்து மின்னூரி வந்து நம்ம ஹீரோட கில்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, ஐ மீன் நம்ம மின்னூரியோட சிஸ்டர் வந்து கியூர் ஆகிறதுக்கான எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்தா வந்து அதுல ஆல்ரெடி போட்டிருந்த அதே ஸ்டாட்ஸ் தான் திருப்பியுமே போட்டு விட்டுருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து என்ன
எபிசோட் அதே மாதிரி இருக்கு, எந்த ஒரு வித்தியாசமே வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் என்னால மின்னூரியை கண்டிப்பா லூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் மின்னூரி வந்து சரி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு பதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். கண்டிப்பா உங்களுக்கான டயத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துங்க, நல்லா டைம் எடுத்து யோசிச்சே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம மின்னூரி வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் நான் இந்த முடிவு எடுத்தது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்றது கரெக்டான சாய்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலாம். சரி ஓகே இது கொஞ்சம் இன்கன்வீனியா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்ப லீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம மின்னூரி வந்து இல்ல பிரச்சனை இல்ல, நான் தான் திடீர்னு உங்களுக்கு இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு அதுக்கு நான் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி ஏறிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம போயிட்டு இருந்த ஹீரோ வந்து திடீர்னு திருப்பி வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பொருள் என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட நம்ம மின்னூரி வந்து பொருள் அப்படி என்ன விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னூரி கேட்கறாங்க. இது வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி, இது வந்து ஒரு லக்கி பிரேஸ்லெட், இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து குட் லக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வந்து இது என்ன விட உங்க சிஸ்டருக்கு தான் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பா, கண்டிப்பா இது அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மின்னூரி. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் கிளம்புறேன், அது மட்டும் இல்லாம உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம மின்னூரியை பார்த்தா லைட்டா பிளஷ் ஆயிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தேகமா இருக்கு, செகண்ட் ஹீரோயினுக்கு பிளான் போட்டாங்க போல இருக்கு. அந்த டைம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வராங்க. எங்க பார்த்தா ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மீட்டிங் ஹால் ஒருத்த உட்காந்து நீ ரொம்ப லேட் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காண்ட்லயே உட்காந்துருக்கான். இவன் யாருன்னு தெரியுதா, இவன் தாப்பா கரஸ்கிலோட லீடர், ஆளு முடிஞ்சு நானே மறந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒருத்தன் வந்து மைக்க பிடிச்சி இல்ல அமைதியா இருங்க, சில கில் லீடர்ஸ் வந்து இந்த மீட்டிங்க்கு வரலனாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம இந்த மீட்டிங்கை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம யூனிட்டா என்ட்ரி கொடுக்குறாப்ல, உள்ள வரப்பே லைட்டா காண்டாவற இங்க வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம யூனிட்டாவோட செக்ரட்டரி வந்து நான் உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்றது சீக்கிரமா கிளம்பி வாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே கடுப்பா இருக்குல்ல, நான் ஆல்ரெடி பிஸியா இருந்தேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரீ டயத்துல இந்த இடத்துக்கெல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டே கத்திட்டு இருக்கான் நம்ம யூனிட்டா. அப்ப மேல உட்கார்ந்த ஒருத்தன் வந்து ஏன்டா நீ லேட்டா வந்தது மட்டும் இல்லாம நல்லா பேசிக்கிட்டு வேற இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க எத்தனை பேர் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது யாருன்னு பார்த்தா வாரியர்ஸ் கில்டோட லீடர் இருப்பா இவர் தான். இதை கேட்டு நம்ம யூனிட்டா வந்து நீங்க இன்னும் சாவலையாடா, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, நான் என்ன நினைச்சேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாவள எப்பயே போய் சேர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டா சொல்லும். இதை கேட்ட அந்த வாரியர் கில்டோட லீடர் ஏன்டா நீ என்னடா நினைச்சா வாரியர் சப்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் மேல உட்கார்ந்து ஒருத்தன் வந்து ஏன்டா உங்களுக்கு அறிவே இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு கில்ல லீடர் ஆயிட்டீங்க, அப்படியுமே அறிவு இல்லாத மாதிரி கத்தி இருந்தா உங்களை என்ன தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் தான்ப்பா ரெட் ஹெல் லீடர், இவனோட நேம் வந்து பார்க் யோங் சியோன், நேம் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். இவன் வந்து ரெட் ஹெல் லீடர்னே கூப்பிட்டுக்கலாம், ஏன்னா அதான் கரெக்டா இருக்கும். இதை கேட்ட நம்ம யூனிட்டா வந்து ஏன்டா உனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா நீ பேசாம வெளில போயிடுற அப்படின்னு சொல்றான். நான் எதுக்குடா வெளில போகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ என்னோட வீக்கான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ரெட் ஹெல் லீடர் இருக்காப்ல, அவர் வந்து 103 பேட்டில் வந்து கிட்டத்தட்ட 52 பேட்டில் வின் பண்ணிருக்காப்ல, 51 பேட்டில் வந்து லாஸ் பண்ணிருக்காப்ல. அதே மாதிரி நம்ம யூனிட்டா வந்து 103 பேட்டில் வந்து 51 பேட்டில் வின் பண்ணிருக்கான், 52 பேட்டில் வந்து லூஸ் பண்ணிருக்கான். அப்ப இந்த மாதிரி இங்க சண்டை போயிட்டு இருக்கப்ப மேல இருந்து ஒரு பொண்ணு கத்திட்டு ஏன்டா இவ்வளவு வயசாயும் வந்து நீங்க இன்னும் குழந்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஏன் எப்ப பார்த்தாலும் பசங்க எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்னோபால் கில்டு லீடர், ஓகேவா, இவரோட பேர்லாம் நமக்கு தேவையில்ல. நீ தானே, நான் உன்னை பார்க்கவே இல்லப்பா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டுல, அப்பனா நீ வந்து கிட்டத்தட்ட ஆன்டி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன், என்ன ஆன்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூனிட்டா கேட்டு விட்டாரான். இதை கேட்டு நம்ம ஸ்னோபால் கில்டு லீடர் யாரா இங்க ஆன்டி, யாரா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமகாண்டில் கத்திக்கிட்டு இருக்காங்க. யூனிட்டா அதெல்லாம் கண்டுக்காம அவன் சேர்ல போய் உட்காந்துட்டு இன்னுமே ஏடாதான்ப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம வந்து செக்ரட்டரி வந்து எந்த ஒரு பொண்ணுமே அவனை வந்து ஆன்டின்னு கூப்பிடுறது வந்து பிடிக்காது, கண்டிப்பா இப்படிதான் கத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் வந்து சரி ஓகே எல்லாம் அமைதியா இருக்கேன், கிட்டத்தட்ட 6 கில்டுமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சோ நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 6 கில்டுமே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இந்த மீட்டிங் போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4th ரேங்க் மேல நடந்த சாபர் காட் இன்சிடென்ட் தான் இதுக்கான ரீசன். சோ வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட அதுல IUPAC எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மத்தவங்க லைட்டா ஷாக்கான மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், இதுல போட்டு தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமா தான் இருக்கான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் 2 நாளா வீடியோ வராம இருந்திருக்கும். சோ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், சோ அதுக்காக ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போயிருந்தேன். அதான் 2 நாளாவே ஹாஸ்பிட்டல் தான் கிடந்தேன். நேத்து வந்து நீ வந்து அட்மிட் ஆகி தம்பி உனக்கு வைரல் ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு வந்து இல்லங்க நான் தனியா தான் வந்தேன், சோ வந்து நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். சோ நான் வந்து இன்னைக்கு இனிமேல் கிளம்பணும், சோ நான் இனிமேல் கிளம்பி போயிடுவேன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. சோ வந்து அங்க போயிட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். சோ வந்து சப்போஸ் வந்துட்டேன் அப்படின்னா இனிமேல் வீடியோ கண்டினியூ ஆகும், அப்படி வரல அப்படின்னா நீங்க வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சோ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா திருப்பி வீடியோ போடலன்னு யாரும் காண்டா வேண்டாம், ஏன்டா திருப்பி வீடியோ போடாம போயிட்டான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசனால தான் இப்போதைக்கு வீடியோ போட முடியாம இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. அண்ட் முக்கியமா லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா.